அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் டு ரெஹானா கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்க நாங்க எல்லாருமே நல்லா இருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கப்பு புழுங்கல் அரிசி, அதே கப்ல 1/4 கப்பு துவரம் பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்ல தண்ணி ஊத்தி ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சிருங்க. அடுத்து 10 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, ஒரு தக்காளியை மெல்லிசா நீளவாக்குல கட் பண்ணிட்டு 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கலாம். ஒரு குக்கர்ல தேவையான அளவுக்கு நெய்யும் ஆயிலும் கலந்து சேர்த்துக்கலாம். நல்லா சூடு வந்ததுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 4-5 மிளகு முழுசாவே சேர்த்துக்கோங்க. 3 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை வச்சிருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா பொன்னிறமா ஆனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் சேர்த்துட்டு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், தனி மிளகாய் தூள் உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க, அதாவது உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அடுத்ததா 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஊற வச்சிருந்த அரிசியில இருக்க தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அரிசியும் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டு அரிசியும் பருப்பும் சேர்த்து 1/4 கப்பு எடுத்துருந்தோம். இதுக்கு 2.5 கப்பு தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு விசில் போடாம சும்மா மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் கலந்து விட்டுட்டு இப்ப விசில் போட்டு 2 விசில் வந்ததுக்கு அப்புறமா ப்ரெஷர்லாம் போனதும் ஓபன் பண்ணிடலாம். சூப்பரா உதிரியான அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்டா பாத்தீங்கன்னா கொஞ்சமா கட் பண்ண மல்லிக்கீரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு பரிமாறி. இந்த ரைஸ் வந்து கண்டிப்பா நீங்க எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டா சூப்பரா இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து ரொம்பவே பொருத்தமா இருக்கும். இந்த ரைஸ் வந்து ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இன்னைக்கு இந்த ரைஸ்க்கு தொட்டுக்கிறதுக்கு நான் வந்து நிறைய வெங்காயம்லாம் போட்டு ஆம்லேட் போட்டிருக்கிறேன். அடுத்து புதினா துவையல், மாம்பழம் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டாச்சு. ரொம்ப சூப்பரா நல்லா